தோ பிளெஸிங்ஸும் கிடைச்சாச்சு. போலாமா? வாங்க, உங்களை நான் கூட்டிட்டு போறேன். கடவுளே, ஏன் இப்படி பண்றீங்க? எப்ப நான் உண்மையை சொல்லணும்னு நினைச்சாலும் எதுக்காக என்ன தடுக்கிறீங்க? உங்களுக்கு என்னதான் வேணும்? என்ன ஏன் கெட்டவனா படிச்சீங்க? லக்ஷ்மியே நல்லவனா படிச்சீங்க. அவகிட்ட எதை பத்தி யோசிக்காம நான் உண்மையை பேசியிருக்கணும். ஆனா இப்ப என்னால அவளை ஹர்ட் பண்ணவும் முடியாது. அதை பத்தி யோசிக்கவே பயமா இருக்கு. ஏன் அவளை ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கும் போதே என் மனசையே இந்த அளவுக்கு பதறுது. ஏன்? ஒருவேளை ரிஷிக்கு என் மேல கோவம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அது நான் சின்னதா ஒரு ஸ்டன் பண்ணிட்டேன்ல, அதான் எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு அவன் பயந்து போயிருப்பான். நான் போய் கூட்டிட்டு வரேன். மறுபடியும் நீ என்ன தனியா விட்டுட்டல்ல, அதுவும் அந்த லக்ஷ்மிக்காக என் கையை உதறி விட்டல்ல. மனுஷ்கா, நான் பயந்து போயிருந்தேன். ஏன்னா லக்ஷ்மிக்கு எதுவும் ஆகக்கூடாதுல்ல. 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நீ என்ன சொன்ன? விராஜ் கிட்ட உண்மையை சொல்லுவேன்னு சொன்னல, அப்படிதானே? ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ரிஷி, போலாமா? என் தாத்தா வேற போன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. You look so fragile. I mean, soft type. நல்லா சாஃப்டாவும் பேசுற. அதோட சேர்த்து ஸ்டண்ட்டும் பண்ற. Amazing. ரிஷி, லக்ஷ்மியை விட நீதான் ரொம்ப லக்கி. ஏன்னா உனக்கு அவங்க கிடைச்சிருக்காங்க. போலாமா? யா ஷூர். Bye, Malishka. Malishka is the right girl to marry, right? இப்ப எதுக்கு நீ எப்படி யோசிக்கிற? இல்ல, எல்லாம் கரெக்டா இருக்கு, பட் சம்டைம்ஸ் வேற மாதிரி பிஹேவ் பண்றா. அதான் அப்பப்ப கோவப்படுறா, சந்தோஷமா இருக்கா, மூடு ஸ்விங் ஆயிட்டே இருக்கா. அதான் இவ எப்பவும் இப்படிதான். உன்னை கல்யாணம் பண்ணிக்க அவ எப்படி ஒத்துக்கிட்டான்னு தெரியல. ஐ மீன், நீ ரொம்ப ரொம்ப லக்கி. என்ன மலிஷ்கா உன்னை கல்யாணம் பண்ணி ஒத்துக்கிட்டா. ரொம்ப எலிகண்ட், மாடர்ன், வெல் டெடிகேட்டட், ரொம்ப கிளாஸியும் கூட. மனசார நல்லவ. அன்பு காட்ட ஆரம்பிச்சா எல்லாத்தையும் மறந்துட்டு காட்டுவா. நீயே பாரு, இது வரைக்கும் ரிஷி கூட ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கா. சாதாரணமா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. பாக்குறதுக்கும் எவ்வளவு கியூட்டா இருக்கா. சரி, ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இப்போ நீ சொன்ன இந்த மாடர்ன், கிளாஸ் இதெல்லாம் இருக்கே, இதெல்லாம் கேக்குறதுக்கு தான் நல்லா இருக்கும். வாழ்க்கையை வாழணும்னா ஒரு நல்ல துணை தான் தேவை. வாழும் போது அது நல்லா இருக்கணும். அப்பதான் வாழ்க்கை ரொம்ப ஈஸியா இருக்கும். அவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா அது மட்டுமே நம்மளோட மனசு கேட்கணும். நீ பேசும் போதெல்லாம் அது கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. அந்த பேச்சை கேட்கும்போது நம்ம முகத்துல தன்னால சிரிப்பு வரும். அவங்க நம்ம பக்கத்துல இருக்கும்போது மனசு சந்தோஷமா இருக்கணும், மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கணும். மனசுக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கணும். அவங்க விலகி போகும்போது அவங்களோட நினைவு தான் வரணும். அவங்க கிட்ட இருக்கும்போது மற்றவங்களோட நினைவு வரவே கூடாது. அவங்க ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது இந்த உலகம் என்ன, நீங்க உங்களையே மறக்கணும். லக்ஷ்மி, நீ நல்லா இருக்கல?
தட்ஸ் அமேசிங். ஐ மீன் இப்படி லைஃப் பார்ட்னர் கிடைச்சா ட்ரீம் கம் டு மொமெண்ட் ஆயிடும். நாங்கள் அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் எங்களுக்குள்ளேயும் அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வருமானு எங்களுக்கு தெரியும். நான் நிறையவே ஃபீல் பண்ணுறேன். ரிங் போகுது. அப்ப மலிஷ்கா நம்பரை அன்பிளாக் பண்ணிட்டாளா? ப்ளீஸ் மலிஷ்கா, போனை பிக் பண்ண ப்ளீஸ். வேண்டாம். என்ன நினைச்சிட்டு இருக்கான் அவன் பேசணும்னா மயங்கறதுக்கு நான் என்ன லக்ஷ்மியா? என்கிட்ட பேசணும்னா இங்க வந்து பேசு ரிஷி, இல்லைன்னா நான் உன்கிட்ட பேச மாட்டேன். இவ போன்ல பேச மாட்டா. ரிஷி, இத வந்து மலிஷ்கா கிட்ட கொடுக்கணும். லக்ஷ்மி, எனக்கு ஆபீஸ்ல அர்ஜென்ட் வேலை இருக்கு, அப்புறம் பார்க்கலாம். சொல்றது கேள. இது இப்ப அவகிட்ட எப்படி கொடுக்கறது? ஆயுஷ் ஆயுஷ் கிட்ட கேட்டு பார்க்கலாம். நாக். ஏன் ரூமுக்கா? இந்த அளவுக்கு எனக்கு யாருப்பா மரியாதை கொடுக்கறது? நான் தான். உள்ள வரட்டா? ஓ லக்ஷ்மி, சோ சாரி. ஆக்சுவலி என்னன்னா, என் 3 சிஸ்டர்ஸ், என் பிரதர், அதான் உங்க புருஷன், அவளை என் மாமா, மாமி, பாட்டி, சுதீப் கூட என்ன மதிக்கவே மாட்டான். நேரா ரூம்குள்ள வந்துருவான். சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். சரி பரவாயில்ல, நானும் விளையாட்டுக்கு தான் தட்டுனேன். ஓகே, இங்க பாருங்க லக்ஷ்மி, நீங்க பெர்மிஷன் கேட்க வேண்டாம். எப்ப வேணாலும் ரூம்குள்ள வரலாம். சரி, எனக்கு உன்கிட்ட உதவி தேவை. உதவியா? உதவி என்ன? எனக்கு நீங்க ஆர்டரே போடலாம் லக்ஷ்மி. என்ன கேட்டாலும் நான் பண்ணுவேன். என்ன வேணும் உங்களுக்கு? இதுவா? இதுல என்ன இருக்கு? இத நானே கட்டிக்கிறேன், சரியா? இது எனக்காக இல்லையா? உனக்கு என்ன கல்யாணமா? என்னது? நோ 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 நோ. நல்லா இருக்கா? இல்ல, இது வந்து ரொம்ப முக்கியமான பொருள். இது பெண்கள் கையில தான் இருக்கணும். யாருக்கு கல்யாணம் ஆக போகுதோ அவங்க கிட்ட. சோ இது யாருக்காக? ஷாலுக்காகவா? அவளுக்கா கல்யாணம்? என்ன லக்ஷ்மி, ஒரு பையன் வாழ்க்கையை கெடுக்குறீங்க. டோன்ட் டு திஸ், டோன்ட் டு திஸ். மூடு. இது ஷாலுக்கு இல்ல, மலிஷ்காவுக்கு. அவளுக்கு கல்யாணம் நடக்க போகுதுல, அவ கையில தான் இத கட்டணும். சரி. என்ன சரி? இந்த உதவி தான் எனக்கு தேவைப்படுது. இத வந்து மலிஷ்கா கிட்ட கொடுக்கணும். நீ அவ வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு நோ போறியா? நோ 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 நோ. அங்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்ல. நாளைக்கு பாப்போம்ல, அப்ப அங்க கொடுத்துருங்க. இதுல என்ன இருக்கு? அடடா, இன்னைக்கு ஒரு நல்ல நாளா. இன்னைக்கே இத கட்டணும்னு பண்டிதர் என்கிட்ட சொன்னாரு. என்ன லக்ஷ்மி? நான் என்ன சொன்னாலும் நீ செய்வன்னு இப்பதானே என்கிட்ட சொன்ன. டோன்ட் ஆக்ட் ஸ்மார்ட் வித் மீ லக்ஷ்மி. உங்களுக்காக பண்ற, மலிஷ்காக்காகலாம் பண்ண முடியாது. நோ நோ நோ. என்ன நீ? இது மலிஷ்காவுக்காக இல்ல, இது எனக்காக தான். இது என்னோட ஆசை, நான் தான் விரும்புறேன். ஒரு லவ்வர்ஸ் கையில இது கண்டிப்பா இருக்கணும். அப்போ இது எனக்காக தானே. பேசாம நீங்க லா படிங்களா லக்ஷ்மி? நல்லா பேசுறீங்க, நல்லா ஆர்கியூ பண்றீங்க. என்கிட்ட பதிலே இல்ல, லாஜிக்கா பேசுறீங்க. பெரிய வக்கீலா வருவீங்க. போங்க, போய் லா படிங்க. போலாமா? வேற ஏதாவது இருக்கா? இல்ல. சரி போவோம். ஒரு நிமிஷம். எந்த கடையில நான் Dress வாங்குறது? ஓ வாவ். இது நீ இப்ப போடு, இது அழகா இருக்கும். இது நாளைக்கு ப்ரீ வெட்டிங்க்கு. ஆஹா லக்ஷ்மி, thank you so much. அரை மணி நேரமா என்ன Dress போடுறதுனே தெரியாம நான் அதை பார்த்து குழம்பி போயிட்டு இருந்தேன். thank you. too good லக்ஷ்மி, very good. You too. I know. ஆனா இந்த விஷயத்தை உங்க சிஸ்டர் ஷாலு கிட்ட சொல்லுங்களேன். I'm too good. நீ ரெடி ஆயிட்டு வா. ஓகே, அவகிட்ட சொல்லிடுங்க. நான் யாருன்னு கண்டிப்பா அவளுக்கு தெரிஞ்சே ஆகணும்.
எனக்கு தெரியும் நீ வருவன்னு எனக்கு தெரியும். இல்ல, இப்படி சிரிச்சுக்கிட்டு நான் அவனை சந்திக்கவே கூடாது. இல்லைன்னா அவனுக்காக நான் வெயிட் பண்ணதான் நினைச்சுப்பான். இப்ப யார் வந்திருக்கா? ஒருவேளை அம்மா பாத்துட்டா? இதெல்லாம் என்ன ரிஷி? ஏன் இப்படி எல்லாம் வர? நீ ஏன் போனை எடுக்கல? நான் இங்க வந்து பேசணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண, அப்படிதானே? அப்படியா? எங்க பால்கனில இருந்தா? இல்ல ரிஷி, நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. அண்ட் just look at yourself. நீ இப்படி வர வேண்டிய ஒரு சூழ்நிலையை நீயே கிரியேட் பண்ணிட்ட. ஒரு நிமிஷம், பகல நம்ம மீட் பண்ணோம்ல, அப்பவே நீ என்கிட்ட பேசியிருக்க வேண்டியதானே? இப்படி வர்றதுக்கு என்ன அவசியம் இருக்கு? அண்ட் ஒரு நிமிஷம் இரு, உன் பொண்டாட்டி லக்ஷ்மி கூட வரலையா? எங்க அவ? லக்ஷ்மி என்ன பண்ற? எங்க இருக்கா? உன்னோட ப்ராப்ளம் தான் என்ன மலிஷ்கா? நார்மலா உனக்கு பேசவே வராதா? நார்மலாவா? நமக்குள்ள என்ன இருக்கு நார்மலா பேச? மலிஷ்கா லிசன், ஐ அண்டர்ஸ்டாண்ட். அது கோவில்ல நடந்த அந்த விஷயம் உன்னை பாதிச்சிருக்கு. வெறும் கோவில் தானா? அப்ப அதுக்கும் முன்னாடி நடந்ததெல்லாம் என்ன? சொல்லு. லக்ஷ்மி எப்போ உன் லைஃப்ல வந்தாலோ இதெல்லாம் டெய்லி நடக்கிறத நான் பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் இதெல்லாம் என்ன ரொம்ப அப்செட் ஆகுது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, திரும்ப பண்ற. இப்போ பண்ணிக்கிட்டு இருக்க. நானா? ஆமா நான் மலிஷ்கா, தப்பு பண்ணிட்டு இருக்கேன் நீ ரிஷி. தான் தப்பு பண்ற. உனக்கு கோபம் வரும்போதெல்லாம் நீ உன்னை பத்தி மட்டும் தான் யோசிக்கிற. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவையும் பாரு. ஓ வாவ், உன் பாயிண்ட் ஆஃப் வியூவை காட்ட நீ இங்க வந்திருக்கியா? இல்ல மலிஷ்கா, நான் அதுக்காக வரல. பின்ன நாம ரெண்டு பேரும் கொஞ்சமாவது மெச்சூர்டா இருக்கணும்னு சொல்றதுக்காக தான் வந்தேன். விடு. And நாம ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம். ஒருத்தர் பத்தி ஒருத்தர் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கோம். சோ ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நமக்குள்ள என்ன ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் அதை நம்ம சார்ட் அவுட் பண்ண முடியும். அப்படியா? Yeah, we can solve them. But listen, இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு நம்ம ரெண்டு பேருக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். ஆமா மலிஷ்கா, கண்டிப்பா நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன். இதுதான் உண்மை. ஆனா இப்ப ப்ளீஸ் நீ யாரையும் கல்யாணம் பண்ணிக்காத. I really love you மலிஷ்கா. I really love you. ப்ளீஸ் யாரையும் கல்யாணம் பண்ணிக்காத. எனக்காக. என்ன நீ Please, என்ன நான்- லவ் பண்றியா? மாம்க்கு என்னாச்சு? ஏன் கதவு திறக்க மாட்டேங்கிறாங்க? சரி, நானே போய் பார்க்கறேன். நான் கீழே போறேன். நான் போய் பார்க்கறேன். சங்கரா இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க ரொம்ப லேட்டா நம்ம வந்துட்டோமோ? அதாவது இந்த லேட் நைட் ஏன்? நம்ம வந்திருக்க கூடாதுல? இல்ல லக்ஷ்மி, மணி 8:30 தான் ஆகுது. இதெல்லாம் ஒரு லேட் டைமிங்கா? டோன்ட் வரி, அதெல்லாம் இல்ல. அப்போ யாரும் ஏன் கதவு திறக்க மாட்டேங்கிறாங்க? இது மலிஷ்காவோட வீடு. அவள மாதிரியே அவ வீடு வித்தியாசமா இருக்கு. ஆயுஷ், சாரி. சரி, ஒரு வாட்டி பெல் அடிச்சு பாக்குறேன். யாரும் திறக்கலனா நம்ம வீட்டுக்கே திரும்பி போயிடலாம். மலிஷ்கா படிக்கட்டுல விழுந்திருப்பாளோ? வீட்ல யாரும் இல்ல போல இருக்கு. சரி, பரவாயில்ல, நாளைக்கு வரலாம். ஓகே, லெட்ஸ் கோ. வந்துட்டு இருக்கேன். ரிஷியா, நீயா? யாராவது சொல்றீங்களா? உங்க 3 பேருக்குள்ள என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு சொல்லுங்க. உங்க 3 பேரோட முகத்தை பார்த்தாலே எனக்கு தெரியுது. சொல்லுங்க, உங்களுக்குள்ள ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா? இவங்க ஏதோ சொல்ல மாட்டாங்க. என்ன தப்பு பண்ணது இவங்க? நானே சொல்றேன். சோனியா, ஆமா, ப்ராப்ளம் இருக்கு. ஸ்டாப் இட். இவங்க முன்ன மாதிரி என்கிட்ட பிஹேவ் பண்ண மாட்டாங்க. லக்ஷ்மிக்காக என்ன எதிர்த்து பேசுறாங்க. வாட்? லக்ஷ்மியால நீங்க 3 பேரும் பிரிஞ்சிருக்கீங்களா? நோ மாம், அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அதோட சோனியா கிட்ட நாங்க என்னைக்குமே மிஸ்பிஹேவ் பண்ணதே இல்ல. சோனியா தான் என்கிட்ட வேற மாதிரி பேசுறா. நான் அவளோட ரியல் சிஸ்டர் இல்லையா? ஆயுஷோ ரிஷி அண்ணாவும். ரியலி தேவிகா,
அன்னைக்கு தேவிகா என்ன பண்ணான்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்னா நீங்களே கோவப்படுவீங்க. நான் அப்படி என்ன தப்பா செஞ்சுட்ட சோனியா? நீயே சொல்லு. நீதான் தப்பா. சோனியா, நீ எப்பவுமே எங்களை டாமினேட் பண்ண தான் முயற்சி பண்ணிட்டு இருக்க. ஹவு டேர் யூ ஆனா? வெயிட் அ மினிட். 3 பேரும் எதுக்காக இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? சின்ன வயசுல இருந்து நீங்க எல்லாம் ஒண்ணா வளர்ந்தவங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுவீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிப்பீங்க. சோனியாவே ஏதாவது தப்பு பண்ணாலும் நீங்க 2 பேரும் சேர்ந்து அவளை எல்லார்கிட்ட இருந்தும் காப்பாத்திருக்கீங்களே, இப்ப சண்டை போடுறீங்க. வாட் இஸ் ராங் வித் 3 of you? நாங்க ஒண்ணு சண்டை போடலமா. இட்ஸ் a simple thing. சோனியாவுக்கு லக்ஷ்மி நீ சுத்தமா பிடிக்கல. அதனால இவளுக்கு பிரச்சனை. I don't like that. Sorry. அத எனக்கும் அது பிடிக்கல. சோனியா லக்ஷ்மி அணியோட சிஸ்டர்ஸ் கிட்ட ரொம்பவே மோசமா நடந்துக்கிறா. அதுவும் இல்ல. ஓ ரியலி தேவிகா? சோனியா ஆர்கியூ பண்ணாத. ஆனா அத்தா, லிசன், இந்த மேட்டர்ல நீ தான் தப்பு பண்ணிட்டு இருக்க. லக்ஷ்மி இந்த வீட்டோட மருமக. அவளோட சிஸ்டருக்கும் நம்ம மரியாதை கொடுத்தே ஆகணும். அதனால இவங்க கிட்ட பிஹேவ் பண்றதையும் உன்னோட ஆட்டிடியூடையும் சேஞ்ச் பண்ணியே ஆகணும். சரி இருக்கட்டும், நீங்க போங்க, நான் புரிய வைக்கிறேன். போங்க. Thank you so much, mom. Thanks mom. Come. சோனியா, இந்த வீட்ல லக்ஷ்மியால நீங்க 3 பேரும் சண்டை போட்டுப்பீங்களா என்ன? அவங்க சொல்றதெல்லாம் நம்புவீங்களா? அவங்க 2 பேர் முன்னாடி என்ன திட்டுறீங்க? நான் சும்மா நடிச்சேன். நீயே பார்த்தல, இவங்க 2 பேரும் லக்ஷ்மியோட கண்ட்ரோல்ல இருக்காங்க. யா சோ வாட்? அதுக்காக என்ன திட்டுவீங்களா? சோனியா, தயவு செஞ்சு கொஞ்சம் கத்தி பேசாத. லிசன் டு மீ. உனக்கு லக்ஷ்மி பிடிக்கலன்னு வையே, அதை இவ்ளோ பெரிய டிராமா காட்ட வேண்டிய அவசியமே இல்ல. அதை பிரேக்கிங் நியூஸ் ஆக்க அவசியம் இல்ல, அனௌன்ஸ்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. லக்ஷ்மி என்ன பண்றாளோ அதையே நீ அவளுக்கு பண்ணு. என்ன பண்ணணும்? அவ சிஸ்டர்ஸ பிரிச்சு விட்டுறவா? அவங்களுக்குள்ள சண்டை வர வைக்கவா? ரிஷிய லக்ஷ்மி கிட்ட இருந்து விலக்கி வை. காட், அதெல்லாம் என்னால எப்படி முடியும்? அத நான் பண்ணுவேன். ஏன்னா அவங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. நீ ஜஸ்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணாலே போதும். சொல்லு, எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா? ஆல்வேஸ். நான் எப்பவும் கூட இருப்பேன். குட் அண்ட் ரிலாக்ஸ். ஓகே, உன் கோவத்தை கொஞ்சம் அடக்கி வை ப்ளீஸ். இது ஏன் வீடு தானே? நீ வேற யாரையாவது எதிர்பார்த்தியா? அதோட எந்த நேரத்துக்கு வந்திருக்கீங்க? இதை நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. என்னாச்சு? அது ஒரு சின்ன வேலை இருந்தது, அதான் வந்துட்டேன். உனக்கு ஃபோன் கூட பண்ண, ஆனா உன் ஃபோன் பிஸியா இருந்தது. அதனால தான் நாங்க உன் மாம்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணோம். தட்ஸ் ஓகே, பட் எதுக்காக இவ்வளவு அதிர்ச்சியா நிக்கிறீங்க? இல்ல, நான் என்ன நினைச்சேன்னா, என்ன? நான் என்ன நினைச்சேன்னா, நீ நீ தூங்கி இருப்ப. ஏன்னா ரொம்ப நேரமா கதவை தட்டுறேன், யாரும் திறக்கவே இல்ல. மலிஷ்கா, யாருமா மலிஷ்கா? சாரிப்பா, நான் மறந்து போயிட்டேன். இல்ல பரவாயில்ல ஆண்டி. திரும்ப வேணா கால் பண்ணி ஞாபகப்படுத்துறேன். ஜோக்கிங். அதான் நாங்க வந்துட்டோமே ஆண்டி. என்ன எங்களை உள்ள வர சொல்லி இன்னும் கூப்பிடவே இல்ல. என்ன மலிஷ்கா, நாங்க உள்ள வரலாமா? ஷியோர், கம் ப்ளீஸ். இவங்க எதுக்கு இங்க வந்தாங்க? ஒரு வேலைக்கு என்ன தேடி இங்கே வந்துட்டாங்களா? அது நான் தான் ஆயுஷ் கிட்ட இங்க வரணும்னு சொன்னேன். ஆண்டி, அது வந்து மலிஷ்காவுக்கு கல்யாணம் நடக்க போகுது இல்லையா, அவளுக்காக ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். அதை நான் அவகிட்ட கொடுக்கவே மறந்து போயிட்டேன். இன்னைக்கு வந்து ரொம்ப நல்ல நாள், அதனால இன்னைக்கு கொடுத்தே ஆகணும். நாளைக்கு முடியாது, அதான் இன்னைக்கே வந்தேன். சரி, நீ என்ன கொண்டு வந்திருக்க? அது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு வாட்டி கல்யாணம் நிச்சயமாயிருச்சுன்னா அவங்க மேல கெட்ட திருஷ்டி விழுமா. அதனால கெட்ட திருஷ்டில இருந்து காப்பாத்தி ஆகணும். அதோட நீ தான் எனக்கு இந்த ஊர்லயே பெஸ்ட் ஃப்ரெண்ட். உன்னோட கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் எந்த தடங்களும் வந்துடவே கூடாது. உன்னோட கல்யாணம் நல்லா ஜாம்னு நடக்கும், நீயே பாரு. நான் வந்து ஆயுஷ் கூட இது சிவப்பு கயிறு கோவில்ல இருந்து கொண்டு வந்த அந்த அம்மனோட ஆசீர்வாதத்தோட இதை நீ உன்னோட கையில கட்டிக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் கல்யாணம் என்ன நீயே பாரு. நீ உன் லைஃப்ல என்ன கேட்டாலும் அது உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். சரி, இத கட்டி விடவா?
ஆ கண்டிப்பா லக்ஷ்மி, நீ இத கொண்டு வந்திருக்கேன்னா நீயே கட்டிடு. சரிங்க ஆண்டி. மலிஷ்கா, மேத்தாவோட கொட்டேஷனை ரிஷி ப்ரோ எப்போவோ கிளியர் பண்ணிட்டாரு. இப்போ எதுக்கு அவர் மெசேஜ் பண்றாரு என்னன்னு தெரியலையே. நான் ரிஷி ப்ரோ கிட்டே கேட்குறேன். ரிஷி